பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. வாழ்க தேமுதிக, வளர்க கேப்டன் புகழ். இன்று ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், மாவட்ட செயலாளர் அண்ணன் எம்ஏ செல்லத்துறை அண்ணன் அவர்களுக்கும், தலைவர் காசிமாய் அண்ணன் அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர் முகமது அத்தா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்ம சின்னமூர் நாகர்களத்தின் சார்பாக நன்றிகளை வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இப்போ அந்நியார் வர்றதை குறித்து நம்ம ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். அந்நியார் வர்றது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த விஷயம் எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம ஆசைப்படுறோம் வரணும்னு சொல்லி. ஒரு சில இடத்துல நம்ம விரும்புகிறோம், ஒரு சில இடத்துல வேணாம்ன்றோம். ஆனால் வரக்கூடிய இடம் ஒரு குறிய பாயிண்டாக போட்டு ரொம்ப ஒரு சிறப்பான அந்நியார் வர்றாங்க, இந்த இடத்துல வர்றாங்க. அந்நியார் பின்னாடி ஒரு 50 வண்டி நம்ம ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒரு ஒன்றியத்துலேயும் நம்ம கொண்டு போனாத்தேன் அந்த வர்றவங்களுடைய சிறப்பாக நமக்கும் ஒரு பெருமை, அவங்க வர்றவங்களுக்கு பெருமை. அந்நியார் வர்றாங்கிறது மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம அசால்ட் நம்ம வேலை பார்த்தோம்னு வச்சுங்க, அவங்க வர்றதுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்நியார் வர்றாங்கன்னா எந்த பாயிண்டோ அந்த பாயிண்ட் பின்னாடி ஒரு 50 வண்டி 100 வண்டி நம்ம போனால் மட்டும் நம்ம அடுத்த கட்சிக்கார் மாற்று கட்சிக்கார் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எழுச்சியாக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னு சொன்னா, சரி பரவாயில்லப்பா, அவங்களும் இத்தனை வண்டியில வர்றாங்க, இத்தனை ஒரு கிரேல இருக்கு அவங்கள்ட்டையும் அப்படின்னு மாற்று கட்சிக்காரர் ஒரு பயப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. அந்த ஒரு பயத்தை உருவாக்கணும்னு சொன்னா நம்மளுடைய வேலைப்பாட்டுலதான் இருக்கு. நம்மளுடைய வேலைப்பாடு எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு வார்டுலையும் சரி, ஒரு நகரத்துலையும் சரி, அனைத்து பேருமே இறங்கி வேலை பாருங்க. இறங்கி வேலை பார்த்தாங்க மட்டும்தான் இந்த வர்ற ஒரு அந்நியார் வர்ற வருகைய நம்ம தேனி மாவட்டத்தில், தெற்கு மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டு போக முடியும். இது எங்க சின்னமூர் நாகரகத்தின் சார்பாக நான் வேண்டிய எல்லாத்தையும் வழங்கி கேட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் அனைத்து பேருமே கொஞ்சம் நல்லா ஒத்துழைச்சு நல்லா சிறப்பாக வேலை பார்க்கணும்னு சொல்லி கேட்டு அன்புடன் விடைபெறுகிறேன்.